with Ravi. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் திகழ வேண்டுமாமா என்றான் பாரதி. மாதராக பிறப்பது ஒன்றும் பெரிய விடயமில்லை என்றாலும் தங்களுடைய கடின உழைப்பால் அந்த மாதருடைய பிறப்பை பெருமைப்படுத்துகின்ற பலருக்குள் மிக சிறப்பாக குறிப்பாக சொல்லக்கூடிய ஒருவர் சகோதரி ஜானகி. ஜானகி வின்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக பல ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற அவர் இப்பொழுது ஆடி தள்ளுபடியை முன்னிட்டு எக்ஸ்போ என்கின்ற ஒரு நிகழ்வை நடத்துவதற்காக முனைந்திருக்கின்றார். அவர் அந்த விடயம் பற்றி பேசுவதற்காக கலையத்திலே அவரை சந்திக்கின்ற உங்களுக்கு இனிய வணக்கம். சரி, இந்த ஜானகி என்பது உங்களுடைய அம்மாவுடைய பெயர். தாயென்னும் தெய்வம் ஒன்று தரணியில் வந்ததென்று தாயினை தொழு மனமே அவள் தாளினை தொழுதினமே. தாயுடைய ஆசீர் பெற்றவருமே திறந்தாழ்ந்து போவதில்லை. உங்களுடைய இந்த உயர்ச்சிக்கும் இந்த முயற்சிக்கும் இத்தனை சிறப்பான வாழ்க்கைக்கும் நான் நினைக்கிறேன் அடித்தளமாக அமைந்திருப்பது நீங்கள் உங்களுடைய அம்மா மீது கொண்டிருக்கின்ற அளப்பெரிய பாசமும் பற்றிருந்தேன். அதற்காக உங்களை வாழ்த்தி கொண்டு இந்த அப்படி ஒரு அம்மாண்ட பேரை வச்சு உங்களோட பேர் மறைஞ்சு போச்சு, ரஜினின்ற பேர் மறைஞ்சு இப்போ ஜானகி தான் எல்லா இடமே பரிணமித்திருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த அம்மாவோட பேர் வைக்க வேண்டிய எண்ணம் எப்படி உங்களுக்கு உண்டாயிட்டு? என் டாக்டர் தான் ஆக்சுவலி சஜஸ்ட் பண்ணினான். என் டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணா நம்ம அம்மாண்ட பேர் வைக்கக்கூடாது என்று சொல்லி. மை மாம் பாஸ்ட் அவே ஒரு 5 years ஆகிட்டது. ஸோ அதால் தான் அம்மாவோட பேரை வச்சேன். என்ன சிறப்புண்டா சௌதரி, இருக்கிறத விட இல்லாத நேரத்தில் நிற்கிறோம் இல்லை, அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. பட் மற்றது வந்து எங்களோட அம்மா வந்து எனக்காக வாழ்ந்தவா. எனக்கு அப்பா பாஸ்ட் அவே 2 வயசில். ஸோ கூட 2 வயசு 2 வயசில் அம்மா தான் வளர்த்தவா. ஸோ லைக் அதால் அம்மாண்ட பேரை வைக்க ப்ரௌடாக இருந்தது. ஆனால் அது யோசிக்கல, இந்த டாக்டர் யோசிச்சா. பிளஸிங், அவன் பிளஸிங் தான் நான் இந்த இடத்துல இருக்கிறது. அதான் எண்ணன்றி கொண்டாருக்கு மொய்வுண்டா மொய்வில்லை செய் நன்றி கொண்ட மாதிரி அம்மா உங்களை வளர்த்த அந்த நன்றிக்காக எங்கள் அம்மாண்ட பேர் உலகாலம் இன்னும் எவ்வளோ காலம் போகுது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சரி, இந்த ஜானகி முழு பேரை சொல்லுங்க. ஜானகி வீவ்ஸ். வீவ்ஸ். ஜானகி வீவ்ஸ். ஜானகி வீவ்ஸ் தான் எங்கள் கம்பெனி. ஜானகி வீவ்ஸ் அது உங்களுடைய கம்பெனி. எவ்வளோ ஆண்டு காலம் நடத்துகிறீங்க? இந்த ஆகஸ்ட் வந்து 3 years. 3 years 3 வருடங்களாக வெற்றிகரமாக நடத்துகிறீர்கள். சரி, இப்பொழுது நாங்கள் உங்களை சந்திப்பதற்கு காரணம் இந்த மாதம் 27ஆம் 28ஆம் தேதி நீங்கள் ஒரு எக்ஸ்போ நடத்துகிறீர்கள். எங்கு நடத்துகிறீர்கள்? ஜானகி எக்ஸ்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. கனடாவில் ஃபஸ்ட் டைம் ஜானகி எக்ஸ்போன்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷம் வந்து எவ்ரி அதர் 2 months செய்வோம். அதுக்கு ஒவ்வொரு 2 monthsக்கும் ஒவ்வொரு வேறு பேர் வைப்போம். ஸோ ஒரு முறை சங்கமம் வச்ச மாதிரி இந்த முறை ஆடித்திருவிழா வந்து வேறு June 27 and 28 சைனீஸ் கல்ச்சர் சென்டரில் நடக்க இருக்குது. ஃப்ரம் 10 AM 10 மணிலேருந்து 8 மணி மட்டும். இந்த 8 மணி 3 ஆண்டு காலம் இது வெற்றிகரமாக நடத்துகிறீர்கள். என்னென்ன வகையான இத்தனை கடைகள் மொத்தமாக இருக்கும்? 30 கடை. 30 கடையாவது இருக்கும். என்னென்ன கடைகள் அதிகமாக அங்கே இருக்கும்? இப்போ நகைகள், ஜுவல்லரிஸாக இருக்கட்டும், சாப்பாடு கடைகள், மற்றது ஷல்வார்ஸ், எல்லா விதமான பொருட்களையும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒருவர் வந்தால் அதுக்குள்ளே அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் வழங்குகிறீர்கள். எக்ஸ்போ சைனீஸ் கல்ச்சர்ஸ் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான இடம். அங்கே என்ன குறிப்பாக சிறப்பாக விற்பனைக்கு இருக்கும்? ஸ்பெஷலி எங்களோட சாரீஸ். ஜானகி வீஸ் என்றாலே சாரீஸ் தான். நாங்கள் சாரீஸ் தான். சாரீஸ், ஷல்வார்ஸ். நீங்கள் அங்கே எக்ஸ்போக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 27 and 28 சாரீஸ்லேருந்து, ஷல்வார்லேருந்து, ஈவன் புக்ஸில் இருந்து, நகைகளில் இருந்து, டேஸ்டியான சாப்பாடு வரைக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அன்றைக்கு நான் 2 நாள் சமைக்காமல் வாங்காங்க. அங்கே ஒன்றும் சமைக்காக வடிவாக கற்றுக்கொள்வோம், ஒன்றுமே சமைக்காமல் அங்கே போவோம். அதுதான் நல்ல விஷயம். ஏன்னா நாங்கள் பல தடவை உங்களோட நிகழ்ச்சிக்கு வந்துக்கிறேன். அருமையான ஆர்கனைசர். இந்த இடத்துல உங்களோட அன்பு கணவருக்கு நாங்கள் வாழ்த்தை சொல்லுவோம். அவர் தான் இந்த காவடி ஆடுறது பெரிய விஷயம். பின்னுக்கு அந்த கைத்தை வச்சு ஆட்டிருக்கிறார். ஆட்டி வித்தால் யார் ஒருவர் ஆடாதார் கண்ணா என்பதை போல உங்களுடைய அன்பு கணவருடைய பேரை சொல்லுவீங்களா? சிவசுதன். சிவசுதன். அதில் சிவனும் கலந்துருக்கு, சுதனும் கலந்துருக்கு. ஆகவே சிவசுதனுக்கு இந்த விடயம் நான் சொன்னால் நல்ல கச்சிதமாக எந்த ஒரு விடயத்தையும் அணுவாக பார்த்து சரி பண்ணி இவ்வளோ வெற்றிகளுக்கு காரணமாக இருக்குன்னு அவருக்கு இந்த வழியில் நிறைய தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி பணம் அறவிடப்படுகிறதா? டிக்கெட் இருக்கா? என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, முழுமையாக ஃப்ரீ, இலவசமாக. அப்போ என்ன நம்பிக்கையில் அதை இலவசமாக கொடுக்குறீங்க? என்ன நம்பிக்கையில்? எங்களோட கஸ்டமர்ஸில் நம்பிக்கையில் தான். எல்லாரும் வரணும், என்ஜாய் பண்ணணும். ப்ளஸ் லைக்
நல்ல மலிவான விலையில் பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ளஸ் சாப்பாடு எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும். அப்படியே அங்கேயே நீங்கள் சாப்பிடலாம். இந்த நீங்கள் நிரந்தரமாக புடவை கடை வச்சுக்கிறீங்களா? இப்போ புடவை தான் எங்களோட பிஸ்னஸ். எங்கே வச்சுருக்கீங்க? வீட்டை தான் வீட்டை பேஸ்மெண்ட்டில் தான் நடத்துகிறேன். ஆனால் எக்ஸ்போ போடுறபடியாக நாங்கள் அப்பாயின்மெண்ட் பேஸ் எடுத்துருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் பேஸ் ஆக்கள் வந்துடுவாங்க. தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னென்ன வகையான சாரிகளை நீங்கள் அன்றைக்கு விற்க இருக்கிறீங்க? சாரீஸ் வந்து ஜோர்ஜெட் சாரிலேருந்து காஞ்சிபுரம் சாரி மட்டும் இருக்குது. ப்ரைஸஸ் வந்து $15 $1,000 மட்டும் சாரி இருக்குது. காஞ்சிபுரம் 1000 கட்டாயமாக காஞ்சிபுரமாக தான் இருக்குது. இது தவிர இப்பொழுதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கு. கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை தோழன் பொம்பளை தோழன் ஒரே மாதிரி உடுப்பு போடுறது. ஒரே மாதிரி அப்படியான வசதிகள் உங்களிடம் இருக்கா? எங்கள்கிட்ட பாய்ஸுக்குரிய உடுப்புகள் இல்லை, லேடிஸுக்கு பிரைட்ஸ்மேட் சாரீஸ் எல்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணி தான் எடுத்து கொடுப்பேன். ப்ரீ ஆர்டர் பண்ணணும் அவங்க. நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு தேவையான சாரிகள் எங்கெங்கே இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க? காஞ்சிபுரம், ஆரணி, மற்றது சிம்பிள் சாரீஸ் எல்லாம் வந்து சூரத்லேருந்து வரும், பெங்களூர்லேருந்து வரும், எல்லா இடத்துலேருந்து வரும். இல்லை நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது? காஞ்சிபுரம் சாரீஸ் வந்து நான் இன் பர்சனாக தான் போவேன். பார்த்தா அந்த இடத்துல ஹேண்ட்பேக் தான் காஞ்சிபுரம் சாரீஸ். நாங்கள் போனதே முதலாளி அம்மா வாரான்னு காஞ்சிபுரத்தில் தெரியும். சூரத்ன்றதுங்க? சூரத் வந்து இங்கே இந்தியாவில் நோர்த் இந்தியாவில் இருக்குது. அங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணி அங்கே பர்ச்சேஸ் பண்ண அங்கே இன் பர்சனாக போகிறேன். நான் காஞ்சிபுரம் மட்டும்தான் இன் பர்சனாக போவேன். அங்கே வந்து ஃபோனில் தான். அப்போ அவர் செலக்ட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் ஃபோனில் வீடியோ காலில் போட்டு செலக்ட் பண்ணுவேன். பட் பெங்களூர் போவேன் அடிக்கடி. பெங்களூருக்கு போவேன். செமி சொக்கெல்லாம் வந்து அங்கே தான் எடுப்பேன். பெங்களூரில் வந்து செமி சாஃப்ட் சொக்கெல்லாம் வந்து பெங்களூரில் தான் போய் எடுப்பேன். ஸோ லைக் பெங்களூர் போவேன். இல்லை உண்மையிலே சகோதரி, இந்த இடத்துல பார்த்து கொண்டு உறவுகளுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். பெரும்பாலும் நான் அறிந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய புடவைக்கலையினுடைய அதிபர்களாக இருக்கின்ற சகோதரிகள் அத்தனை பேரும் தாங்களாகவே நேர சென்று தான் இந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய விடயம். எங்களோட ஊரில் அடுத்த ஊருக்கு போக விட மாட்டாங்க. தெரியாது அடுத்தவர் துணிச்சலாக. ஏன்னா நான் சொன்ன போல் எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவது என்பது இழுக்கு என்பது போல் இந்த தொழிலுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற முழுமையாக உங்களை அர்ப்பணிக்க வேணும். அந்த அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம். சார், இந்த இடத்துல உங்களை பற்றி பேசினோம், உங்களை அன்பு கணவரை பற்றி பேசினோம், மகளை பற்றியும் சொல்லிக்கிறீங்க. இந்த வர்த்தகத்தில் மகளுடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? மகள் இந்த எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாள். அவள் என்ன செய்வாள்? அவள் வந்து படித்து கொண்டு இருக்கிறாள். இப்போ டீச்சிங் செய்யணுருக்கிறா. ஆனால் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்வாள். ஆமாம். இப்போ பரவாயில்ல. உங்களுக்கு ஒரே மகளா? ஒரு மகளும் ஒரு மகனும். அவர் என்ன செய்வார்? அவர் படித்து முடிஞ்சது அக்கௌண்டிங் படித்து முடிஞ்சு அவர் வேலை செய்வார். அப்போ எல்லாம் தேவையான அக்கௌண்டன்ட் இருக்கிற வெரி குட் வெரி குட். அருமை அருமை. சார், இந்த சாரி வியாபாரத்துக்குள்ள வர வேண்டும் என்ன அப்படி உங்களுக்கு உண்டாயிட்டு? அது எனக்கு சாரி என்னாலே விருப்பம். ஆக்சுவலி சாரி என்னாலே விருப்பம். சும்மா ஒரு ஐடியாவில் தான் கேட்டேன் வேறு ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு சொல்லி. என் ஹஸ்பண்ட் சிவசூதனை கேட்டேன். அதோட பச்சை கோடி காட்டிட்டேன். இல்லை முதல் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார். இப்போ இந்த ஓகே ரோமன் இருக்க மாட்டேன் எனக்கு தெரியுமா. அதில் அது நுணுக்கங்கள் எல்லாம் பார்த்து ஒரு ஹாபி மாதிரி தான் நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஹாபி மாதிரி சின்ன எங்களோட லைப்ரரி ரூமுக்குள்ளே தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில் இந்த எல்லாமே கொண்டு விட்டது அவர் தான். அவரை தனியாக பாராட்டணும் போய் அவற்றை முயற்சி எனக்கு தெரிகிறது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறார் என்பது புரிகிறது. எவ்வளவு தூரம் நாங்களோட தொழிலை அக்கறைப்படுத்துகிறோமோ அதான் அந்த அளவுக்கு அதை விருத்தி அடையும் வளரும். இது தவிர இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்ன இதை பார்த்து கொண்டிருக்க சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் இது போகுது. பார்த்து கொண்டிருக்க வாடிக்கையாளருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது சம்மந்தமாக? எங்களோட சேல்ஸ் வந்து 27 and 28 சைனீஸ் கல்ச்சர்ஸ் நடக்குது. அந்த சேலுக்கு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா $15 எல்லா ப்ரைஸ்லேயும் காஞ்சிபுரம் சாரீஸ் $200 தொடங்குது. எல்லா சாரீஸையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சாரி மட்டுமில்லை, புக்ஸ்லேருந்து ஜுவல்லரியிலேருந்து ஷல்வாஸ்லேருந்து எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இது தவிர நீங்கள் முன்னையும் பல இடங்களில் சேர்க்குறீங்க. எங்கெங்கே சேர்க்குறீங்க ஞாபகம் இருக்கா? சைனீஸ் கல்ச்சர் சென்டர், மற்றது எங்களோட கிராண்ட் சினிமனில் சேர்க்கிறோம், மற்றது லாஃப்ட் 905 சேர்க்கிறோம். ஒரு அந்த 3 இடத்துல தான் கூட செய்கிறது. அப்படி செய்ய குறைந்த ஒரு 30 கடைகள் எல்லாம் போட்டு மக்களுடைய இப்போ தான் ரீசன்ட்லி மார்ச்சுக்கு பிறகு தான் நாங்கள் சங்கமத்துக்கு பிறகு சங்கமம் என்ற ஒரு ஃபங்க்ஷன் மார்ச்சுக்கு அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வெண்டர்ஸோட செய்ய தொடங்கினாங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் சோலோவாக தான் செய்யணும்.
நீங்களாக தான் செய்கிறது. இப்போதான் வெண்டோஸும் சந்தோஷமாக வருகணும். என்ன ஒரு பொதுவில் எல்லாரும் ஹாப்பியாக வருவேன்னா எங்களுக்கு என்ன க்ரௌட் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு என்ன க்ரௌட் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதால் வருவினம் கட்டாயம் வருவினம். உங்களை நம்பிக்கையை வாழ்த்திக்கொண்டு ஒரு முக்கியமான விடயம் நீங்கள் சொன்னீங்க 30 வெண்டர்ஸோடு தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. இந்த வெண்டர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் தேர்வு செய்கிறீங்க, அவங்களுக்கு எப்படி அறியப்படுத்துறீங்க? நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். மற்றது எங்களோட சங்கமத்துக்கு வந்த வெண்டர்ஸே ஆல்மோஸ்ட் 80% வெண்டர்ஸ் இதுக்கு வருகிறோம். அங்கே அவங்களுக்கு அடைஞ்ச மகிழ்ச்சி சந்தோஷத்தை அப்படியே பிரதிபலிப்பு இங்கே வரணும். அருமையான விஷயம். சரி, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட. கடந்த ஆண்டு நீங்கள் ஒரு சங்கிலி அன்பளிப்பாக கொடுத்தீங்க, பரிசு கொடுத்துருந்தீங்க. நீங்கள் இந்த ஆண்டு ரிங் தான், அது முகூர்த்தம் ஜுவல்ஸால் கொடுத்துருந்தோம். மற்றது விஜயா ஜுவல்லரியால் செயின் கொடுத்தோம். அதான் நான் சொன்னேன், சங்கிலி விஜயா ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு ஒரு சங்கிலி அன்பளிப்பு. இந்த ஆண்டு இந்த முறை ரங்கநாஸ் ரங்கன் அவர்கள் உங்களுக்கு ஒரு மோதிரம் பிரசரிப்பதார். அதை பற்றி விபரத்தை சொல்லுங்கள். ஓகே, எங்களோட சேலுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரோவில் வின் பண்ணுற ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த ட்ரோவில் வின் பண்ணுற சான்ஸுக்கு நீங்கள் உங்களோட நேமும் உங்களோட ஃபோன் நம்பரும் ட்ரா பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவ்வளோ கஸ்டமர்ஸ்லேயும் ட்ரோ இதுன்னு நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம். அது அதிர்ஷ்டம் பார்த்து அதில் ஒரு வைர மோதிரம் ஃப்ரீயாக கிடைக்கும். வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க அன்பான உறவுகளே. சும்மா போகிற மட்டுமில்லை, உடுப்பு பார்க்குற மட்டும் சாப்பிட்ற மட்டுமில்லை, உங்களுக்கு ஒரு வைர மோதிரமும் அதிர்ஷ்டமாக கிடைக்கவிருக்கின்றது. ஜானகி அவர்கள் நடத்தின எக்ஸ்போ பொங்கல், அதாவது சைனீஸ் கல்ச்சர் சென்டரில் வருகின்ற 27, 28ஆம் தேதியில் நடைபெறவிருக்கின்றது. அங்கே போய் நீங்கள் வாங்கிட்டு உங்களோட பேரையும் தொலைபேசி இலக்கத்தையும் எழுதி அதிர்ஷ்ட குழுக்களில் போட்டிங்கன்னா அந்த விழா நிறைவிலே அவர்கள் அதை அதிர்ஷ்டம் பார்த்து உங்களுக்கு ஒரு வைர மோதிரம் நியூ ரங்கநாஸ் அதனுடைய உரிமையாளர் அன்பு தம்பி அருமை சகோதரர் ரங்கன் அவர்கள் இந்த அன்பளிப்பை மனம் வழங்குகிறார். இந்த வழியில் அவருக்கும் நாங்கள் நன்றி. நீங்கள் அவர்கள் நன்றியை சொல்லுங்கள். நியூ ரங்கநாஸ் ஓனர் ரங்கன் அவர்களுக்கு மிக்க நன்றி, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணுமென்று வேண்டிக்கொள்வேன். வெரி குட். இதே அவருக்கு கட்டாயம் வர வேண்டும், வருவார்கள் நிச்சயமாக. ஆகவே இது தவிர உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் இதாக சொல்ல விரும்புகிறீர்களா? எங்களோட வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஜூன் 27 and 28 கட்டாயம் மறக்காமல் வாங்க சைனீஸ் கல்ச்சர் சென்டருக்கு. உங்களுக்கு பிடித்தமான சாரியை நல்ல ப்ரைஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் மாதிரி இருக்குது. சாரி மட்டும் இல்லை, மிச்சம் நான் முதலே சொன்னேன், இன்னும் பல விஷயங்கள் இருக்குதாங்க. அனைவரும் மறக்காமல் வாங்க. 10 to 8 மட்டும் இருப்போங்க. நல்லது உறவுகளே, ஒரு காலை மதியம் கலந்து ஒரு இனிமையான பொழுதிலே சகோதரி ஜானகி அவர்களை எங்களுடைய கலையகத்திலே சந்தித்ததிலே மற்றொரு மகிழ்ச்சி. விடாமுயற்சியுடன் இந்த பணியிலே அவர் தொடர்ந்து ஈடுபடுகின்றார். அதில் அழகாக ஒரு பாடல், ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. அவருடைய அத்தனை முயற்சிகளுக்கும் வெற்றிகளுக்கும் பின்னணியிலே முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சிவசுதன் அவர்கள், அவருடைய முழுமையான வழிகாட்டுதல் தான் இந்த வெற்றியை அவர் சமைத்திருக்கிறார். அவரே மனம் திறந்து அவரை பாராட்டுகிறார். ஆகவே இந்த இரண்டு உள்ளங்களும் இணைந்து அருமையான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் பல்லாண்டு இந்த வெற்றிமிகு தம்பதிகள் வேறு நடைபோட்டு இந்த வர்த்தகத்துறை தமக்கென்று ஒரு தனித்துவமான முத்திரை பதிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறையர்களை வேண்டி வணங்கி வாழ்த்தி உங்களிடம் இந்த விடைபெறப் போகிறோம். நிறைவாக நீங்கள் உங்களை வணக்கம் சொல்லலாம். இறைவனுக்கு தான் முதல் நன்றி. அதுக்கு அடுத்தது என் ஹஸ்பண்ட், என் பிள்ளைகள், அது மாதிரி இந்த வாடிக்கையாளருக்கு மிக்க நன்றி. மற்றது யுகம் டிவி ஓனர் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த யுகம் டிவி ஓனர் உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சகோதரி. உண்மையிலே ஒரு கலகலப்பான பேரொழி. நான் ஒவ்வொரு முறை உங்களுடைய நிகழ்வுக்கு வந்திருந்தாலும் நீங்கள் பம்பரம் போல சுழன்று வருகின்ற அனைவரையும் வரவழைத்து அரவணைத்து எல்லோரும் அன்பு செலுத்தி எல்லோரும் உங்களுடைய அன்பினால் கட்டி போட்டு இன்றைக்கு வெற்றிகரமாக 3 ஆண்டுகளை கடக்கிறீர்கள். இன்னும் பல ஆண்டுகள் இந்த முயற்சியிலே வெற்றி பெற வேண்டும் என்று உளமாற உங்களை வாழ்த்திக்கொண்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக தாய் என்னும் தெய்வம் ஒன்று தரணியில் வந்ததென்று தாயினை தொழுமெனமே அவள் தாளினை தொழுதினமே, தாயின் தாளினை தொழுகின்றவரும் தரம் தாழ்ந்து போவதில்லை என்பதற்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த வாழ்க்கை இன்னும் பல்கி பெருக வேண்டும் என்ற வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.